ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. நேச்சர் என்விரான்மெண்ட்லேயும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே பாருங்க. ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டலையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம். கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜ் தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட டவுட்ஸை கமெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ரொம்ப அது நல்ல ஹெல்த்தியான விஷயம். நிறைய பேர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறது, ஒரு ஃபேமிலியாக வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எனக்கு என்னென்னா இங்கே ஆஃப்லைன் அட்மிஷன் ஸ்டூடெண்ட்டோட ஷெடியூல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுனால டைம் டு டைம் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறோம், நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் சடனாக தோணுச்சு நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம். அப்புறம் நிறைய பேருக்கு இன்னும் நம்மளோட மனசுக்கு தெரியல. டெக்ஸ்ட் பண்ணுறப்ப சில நேரத்தில் அது புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் நீட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்ட ப்ரைஸில் அதில் வந்து 30 லட்சம் வரைக்குமே பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 30 லட்சம் வரைக்கும் பேரம் அப்படிங்கிறதெல்லாம் கம்மி. இதுக்கு மேலே கூட பேசுவாங்க. ஏமாத்துறவங்க தானே. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பட் யாருமே நம்பாதீங்க. நீட் பேப்பர்லாம் செல் பண்ணவே முடியாது. இன்னும் நீட் 2025 பேப்பர் எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட பணம் பத்திரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்டாக கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதில் வி வாண்ட் ரீ நீட் அண்ட் ஜஸ்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் மட்டும்தான். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் சேஃப் ஆயிடுச்சு. பட் நீட் கேட்குறோன்னா பேப்பர் லீக் ஆனதுக்கான கன்ஃபார்ம் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் பட்சத்தில் நீட்டும் கண்டிப்பாக நடத்தப்படணும். அது நிறைய பேர் அந்த பேப்பரை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீட் நடக்கிறது தான் கரெக்டு. பட் நம்ம ஜூலை 8 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், பாட்னாவோட கம்ப்ளைண்ட்டோட ஃபைனல் காப்பி ஆகட்டும், எல்லாமே 8ஆம் தேதி தான் என்டிஏ சைட்லேருந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன கேஸ் ஃபைல் பண்ணோம், என்னென்ன எத்தனை சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ஹோப்ஃபுல்லி ஜூலை 8 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் யாரையும் மனசை உடைக்கிற மாதிரி பேசலாம். பட் நம்ம ஜூலை 8 வரைக்கும் தான் பேசணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீநீட்டை பற்றி யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு ரீநீட்டை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ரீநீட்காக வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 2 months அதில் ரூன் ஆகிடும். அண்ட் நமக்கு ஒரு 8 months கம்மியாக தான் அடுத்த நீட்டுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் சொல்லியிருக்காரு, ஈஸ்வரமூர்த்தி சார், வி வாண்ட் ரீநீட்னு கேட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக தப்பு நடந்திருந்தா ரீநீட் கண்டிப்பாக நடக்கணும். பட் சேம் ரிப்ளை தான் சார். நம்ம ஜூலை 8 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அது ரீநீட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறிகள் நிறையா இருக்குது. யாரும் நம்ப வேண்டாம். சார் ஃபுல் பேப்பர் பிடிஎஃபாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணுங்கள் சார். இதில் நம்ம தூத்துக்குடி பேப்பர் தான் கண்ணா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கண்ணா, உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். அடுத்து 631 பிசி கவர்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரிஜினல் தூத்துக்குடி பேப்பர் வரட்டும், அதுவே நான் உங்களுக்கு டெலிகிராமில் போட்டு விட்டுறேன். இப்போ நான் அது டெக்ஸ்ட் சொல்யூஷன் தானே கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அது வந்து 631 பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? ஆனால் இப்போதைக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணுங்கள். 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வருது. அதனால தான் நான் இன்னும் எந்த ஒரு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ரிசல்ட் வரட்டும், ரேங்க் மாறும் இல்லையா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துடலாம். ரீநீட் என்டிஏ ரிசல்ட் ஃபேக். என்டிஏ ஃபேக்காக இருந்தது உண்மை. பட் அவங்க தவறு இப்போ ஒத்துக்கிட்டு அவங்க அடுத்த வேலைக்கு முன்னேறி போயிருக்காங்க. அதையும் நம்ம பாராட்டணும். அறிவு சொல்லிட்டு அறிவரசன் சம்திங். ரீநீட் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேக்காக இருந்திருக்காங்க. அதில் மறுக்கக்கூடியது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அவங்க ஃபேக் தான். பட் இப்போ அவங்க தவறுகளை சரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜூலை 8 செகண்ட் வீக் தான். அப்போது அந்த வீக்கில் எக்ஸாம்னா கூட 2 month ஒன்றுமே படிக்கலை சார், எப்படி எழுத முடியும்? 1 month ஆவது வேணும் சார் படிக்க. ஏன் சார் ரீநீட்டுன்னு பயம் பொறுத்துறீங்க? கண்ணா நான் ரீநீட் சொல்லமா, சித் எஜுகேஷன் அகாடமி சார்ல ரீநீட்டுங்கிற வேர்டை நாங்கள் சொல்றது இல்லை.
சுத்தி கூட சர்க்கம்ஃபரன்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், பெட்டிஷனர்ஸ் இதை வச்சுதான் நான் ரீநீட் சொல்றேன். நானா ரீநீட் அப்படிங்கிறது இல்ல இருக்கண்ணா. நான் ரீநீட் சொல்லல, சுத்தி கூட சர்க்கம்ஃபரன்ஸ் ரீநீட்டா இருந்தாலும் அதுக்கு நான் சொல்லி தர போறேன். நீங்க நீட் எழுத போறீங்க, நல்லா ஸ்கோர் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் இயர் நீட்னாலும் நம்ம சொல்லி தர போறோம். நம்ம கைடன்ஸும் சப்போர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு அவங்களும் சப்போர்ட்டரா இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நான் ரீநீட்னு சொல்லி பயமுறுத்தல, இருக்கிற ஃபேக்டை நான் சொல்றேன். அது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு நியூஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் நீட் வந்து எழுத மாட்டீங்களா, பயம், நீங்க ஃபர்ஸ்ட் பயந்தீங்கனாலே அது கான்ஃபிடன்ட் உடையும். ஸோ சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இருங்க, பி கான்ஃபிடென்ட். அது ரொம்ப ஈஸியான டாஸ்க்ல, ரொம்ப கஷ்டம், அதனால கான்ஃபிடண்டாக இருங்க. அடுத்து இங்கே கேட்ட ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு சார், 2 மாதம் தான் படிக்க டைம், 2 மந்தாவது படிக்கலைன்னா எப்படி சார் எழுத முடியும், 1 மந்தாவது வேணும் சார். கண்ணாங்க பாருங்க, 1 மந்த் இல்லை கண்ணா, ஒரு 6 months கொடுத்தா கூட ஒரு ரிவிஷன் பண்ண முடியாத ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது டாக்டரை வெறும் கனவா மட்டும் காண்ற ஸ்டூடெண்ட்னால எக்ஸாம் கிராக் பண்ணவே முடியாது. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் 1 monthலேயே அவன் ஹார்ட் ஒர்க்கை போட்டு கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த மந்த்ஸ் கணக்கில், ஏன்னா நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கணும். அம்மா 1 monthல படிக்கிறது கஷ்டம் தான், இப்போ 1 month இருக்குல்ல, படிக்க மாட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த அப்ளிகேஷன் டேட் வரணும், ரீநீட் நடக்கிறப்ப அந்த 1 monthக்கு முன்னாடி தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் பேச பேச மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை விரயம் தான் பண்ணுறாங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எப்போ நடந்தால் என்ன, நமக்கு சிலபஸ் இருக்கு, படிங்க, அவ்வளோதான். ஹார்டிங் எல்லாருக்கும் நியூ ஸ்கோர் கார்டு வருமா சார்? கண்டிப்பாக June 30 வரும். ஸோ ஹார்ட் சார் மறுபடியும் ரீநீட்டா? நான் ரீநீட் நடக்குது 1536 பேருக்கு மட்டும் தான் ரீநீட்னு போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நமக்கு ரீநீட் கிடையாது, தூத்துக்குடி மாணவர்கள்லாம் தரமாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் இருக்கு. ஸோ அந்த ரீநீட் கிடையாது, அது அவங்களுக்கு. நமக்கு ரீநீட் வருமா வரையாதுங்கிறது July 8. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓசி 565 மார்க் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குமா சார், கவர்மெண்ட் கோட்டா? சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்தோடனே இந்த கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேக் அதுவும் போட வேணாம் இல்லை, கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணி வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் சார். 10th சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேமில் தமிழ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பட் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார் ப்ளீஸ்? ஆனால் பெருசாக எந்த ப்ராப்ளம் வரப்போகுது இல்லை. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பெருசாக ரீசன் சொல்ல போகிறதில்ல, பேரே மாறிக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிந்தராஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா அதுக்கு பதிலாக கனகராஜ், ரமேஷ் இந்த மாதிரி ஒரு பேர் மாறுதுச்சுன்னா அது தப்பு. இப்போ அந்த கோவிந்தராஜில் வந்து ஜிக்கு பதிலாக கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே, அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. அதுக்காக நீங்கள் நீட் எழுதக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஹார்ட். அடுத்து மை டாட்டர் 641 ஜென்ரல் கேட்டகரி சென்னை தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் சான்சஸ் இருக்கா சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு June 30 சொல்லிடுறேன். ஐ காட் 122 மார்க்ஸ் இன் நீட், பாஸ் மார்க் குறையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 1536 பேரோட ரிசல்ட் மாற்றுறதுனால பாஸ் மார்க் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டில் என்ன வந்துச்சோ அதே தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. பாஸ் மார்க் முன்ன பின்ன மாறாது, அப்படி மாறினாலும் 1 மார்க் 2 மார்க் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் குறையாது. இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஹார்ட். அடுத்து சௌமியா, ரொம்ப நாளாக நான் இங்கே தெரிஞ்சவங்க நம்மளோட எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க, கமெண்ட்டும் பண்ணுறாங்க. பர்சனலாக நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் இவங்களுக்கெல்லாம் பிடிஎஃப் கேட்டு வாங்கிக்கிறாங்க. எல்லாருக்குமே சொல்கிறேங்கண்ணா, ஓப்பன் யுவர் மைண்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ நம்மகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக இருக்கும். ரீநீட்டு நான் சொன்னது தான், இது ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஹார்ட். ரீநீட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன், கேண்டிடேட் நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாமா சார்? என்ன டவுட்டு? கண்டிப்பாக பண்ணலாம், ஓகேங்களா, அது ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் மெடிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு அகைன் நீட் எழுதுறப்ப தான் பெனால்ட்டி எல்லாம் இருக்கும், பிரிட்ஜ் கோர்ஸுங்கிற மாதிரி. ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இன்ஜினியரிங் படிக்கலாம். ஆர்ட்ஸ் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டை தவிர்த்து மீது எந்த ஃபீல்டு எடுத்தாலும், ஈவன் பேராமெடிக்கல் படித்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பிரிட்ஜாக வந்துடலாம். ஆனால் நீங்கள் மெடிக்கலை தவிர வேறு எந்த கோர்ஸ் படித்தாலும் தாராளமாக நீங்கள் நெக்ஸ்ட் நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது எழுதலாம். நீங்கள் டாக்டர் ஆகிட்டு செகண்ட் இயர் மட்டும் நீட் எழுதுனா கூட எழுதலாம், பட் என்ன பெனால்ட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, தாராளமாக நீட்டை நெக்ஸ்ட் இயர் எழுதலாம். அந்த மாதிரி தான் நம்ம அகாடமியில் படித்த ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம ஈவினிங் கிளாஸில் படித்தா இப்போ செலக்ட் ஆகி டாக்டராக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆனால் ஒன்று, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இஃப் 2000 students above 600 in TN means, then what will be the cutoff for the BC? Tell me bro. சார் சொல்ற நல்லா இருக்கும், இப்பதான் பாக்குறாங்க. ஹாப்பி தான். If 2000 students above 600 TN means, then what will be the cutoff? ஆனால் இதுவுமே இப்போ ரியல் டேட்டாவை நமக்கு தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. June 13 உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த ஹார்ட்.
Re-NEET if revaluation also means they give the same mark for those scored 720. Re-NEET நடந்துச்சுனாலும் revaluation நடந்துச்சுனாலும் they give same mark for those 720 கிடையாது. இப்போ re-NEET நடக்கிறதே நிறைய பேருக்கு வந்து இந்த கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்றதுக்காக தான். ஸோ அப்படி வராது, ரிசல்ட் மாறும் ஒரு ஹார்ட். சார் தூத்துக்குடி ஆல்சோ அஃபெக்டட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ளீஸ் டாக் அபவுட் திஸ் இஷ்யூ. நீங்கள் பாருங்கண்ணா, தூத்துக்குடி இந்த இஷ்யூ தெரிஞ்ச உடனே வீடியோ போட்டது நான் தான், அந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி சொல்யூஷன் போட்டது நான் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு தனித்தனியாக போட்டிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன்னா கொஞ்சம் பின்னாடி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நீட் ரிலேட்டடாக ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், இனிமேல் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வேணும்னா கொஞ்சம் போய் பின்னாடி பாருங்கள். எவ்வளோ வீடியோஸ் நான் தூத்துக்குடி பேப்பர் பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஆக்சுவலி மற்றவங்களாம் QRST கண்ணா இதை நான் பேசியிருக்கேன் கண்ணா, நம்ம வேர்ல்டு சப்ஸ்கிரைபுக்கு இதை பற்றி தெரியும், நம்ம தான் இதை பற்றி பேசினது. ப்ளீஸ் ட்ரை டு ரீநீட் அப்புறம் என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி ஓவரால் ஆல் நீட் பேப்பர்ஸ் ஆர் QRS ஒன்லி, ஓகே. பட் தூத்துக்குடி 2 சென்டர்ஸ் MNOP question papers mixed. MNOP serious questions are lengthy and difficult, so that marks are also very low. Please try to read. ஏன்னா தூத்துக்குடி பேப்பர் வந்து ரீநீட் நடத்தணுமா நடத்தாதா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் வந்து, பேப்பர் அங்கே லீக் ஆயிருந்துச்சுன்னா ரீநீட் நடத்தப்படும். பட் கோடு மாற்றி கொடுத்தது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம், அவ்வளோதானே தவிர்த்து அதுக்காக நம்ம ரீநீட் கேட்டாங்கன்னா NTA தரப்பில் தரப்போதில்லை, சுப்ரீம் கோர்ட் இதை ஏற்றுக்க போகிறதில்ல. பட் ஆனால் கோட் அப்படி மாற்றி கொடுத்துருக்கூடாது, அது தவறான விஷயம். அடுத்த வருடங்களில் கண்டிப்பாக அந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னா NTA நடத்தக்கூடியது அந்த விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட, இந்த வருஷம் இவ்வளோ இஷ்யூக்கு அப்புறமேட்டுக்கு வேறு கோட் செட் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்டாக நீங்கள் எப்பயுமே தயாராக இருக்கணும். Q கொடுத்தாலும் ஓகே, O சீரிஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் தானே எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாம் ஆள் உங்களுக்கு டைம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபைட் பண்ணணும். பட் கோட் பேப்பர் மாற்றி கொடுத்ததுனால எனக்கு மார்க் குறைஞ்சிச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூத்துக்குடி பேப்பர் நான் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஈஸியான பேப்பர். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் தூத்துக்குடி கஷ்டமாக இருக்குது கண்ணா, பிலீவ் மீ தூத்துக்குடி ஈஸி. அப்போ நீங்கள் இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. நம்ம ஒரு தவறு செஞ்சு நடந்ததுக்கப்புறம் புலம்பிட்டு இருக்கிறத விட அந்த புலம்புறதுக்கு பதில் சொல்யூஷனை தேடலாம். ஒர்க் பண்ணுங்க, நிறைய ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க பாருங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த இயர் கரெக்ட் பண்ணும். இந்த வருஷம் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ உங்கள் ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஹார்ட்டில் ரைட். இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். வீடியோட லென்த் பெருசாகிட்டு இருக்கு. பார்ட் 2ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். SRG பாலிடெக்னிக் காலேஜ் சேலத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் ஒரு சைலண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு கேம்பஸ் எங்கேயுமே இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, நேச்சர் என்விரான்மெண்ட்லையும் ப்ளஸ் எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரி சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலண்டான ஒரு பிளேஸ் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸ் ரூம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் எல்லாமே ஒரு சைலண்டான ஒரு கிளாஸஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு எலாபரேட்டான கிளாஸ், ஒரு சின்ன ரூம் கொடுக்காம எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கும். அடுத்து நீங்கள் ஹாஸ்டல்லையும் பார்க்கலாம். உங்களுக்கு ஹாஸ்டல் பிளாக் கொடுத்துருக்கும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுத்துருக்கும். அதுவும் எலாபரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ரூம்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்டல் ரூம் கொடுத்துருக்கோம், கேண்டீன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே பேக்கேஜாக தான் வரும். ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடமும் இருக்குது. நம்ம ஹாஸ்டல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் எந்த வகையான அலைச்சலும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இப்போயே உங்களோட அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.